வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிசிசி பாடி சென்டர்டு கியூபிக் ஸ்ட்ரக்சர்னுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஆட்டம்ஸ் எவ்வளவு ஆக்குபை பண்ணியிருக்கு, அப்புறம் எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த டெரிவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். சரி, டெரிவேஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம் தியரியும் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுதான் பிசிசினுடைய ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு கார்னர்லையும் நம்மளுக்கு ஆட்டம்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 கூட எக்ஸ்ட்ராவாக இந்த யூனிட் செல்லுடைய பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். அதுதான் நம்ம பாடி சென்டர்டு கியூபிக்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 கூட எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு 9 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரிஜினலாக பார்க்கும்போது இது இப்படி தான் இருக்குமே. இந்த சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது பாருங்கள், அது இருக்கா பாருங்கள் சென்டரில். ஆனால் மிச்சம் இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒவ்வொரு கார்னரில் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பின் பக்கத்தில் ஒன்று இருக்கும். ஸோ டோட்டலாக 8 ஆட்டம்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு குறிப்பு ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் எல்லாத்துலேயும். ஓகேங்களா? ஆனால் சென்டர் ஆட்டம் மட்டும் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். சரி, இதனுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே இந்த கியூபுக்குள்ளே எவ்வளவு ஆக்குபை பண்ணியிருக்கு, அப்புறம் அங்கே காலி காலியாக ஸ்பேஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பேஸ்லாம் எவ்வளவு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த யூனிட் செல்லில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒவ்வொரு ஆட்டம் இருக்குது ஒவ்வொரு கார்னர்லேயும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் சென்டர் பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது, அதான் செகண்ட் பாயிண்டோட மீனிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம பேக்கிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஈச் கார்னர் ஆட்டம் இஸ் ஷேர்டு பை டேஷ் சரௌண்டிங் யூனிட் செல். டோட்டலாக எத்தனை யூனிட் செல் இருக்குது? மொத்தம் 8. ஸோ ஒவ்வொரு ஆட்டம் என்ன பண்ணணும், மிச்சம் இருக்கிற அந்த 8 ஆட்டம்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? 8 சரௌண்டிங்ஸ் இன்க்ளூடிங் அந்த ஆட்டமும் எடுத்துக்கணும். இப்போது இந்த ஒரு ஆட்டம் எடுத்துக்கணும் வச்சுப்போமே, இந்த ஆட்டம் மற்ற இருக்கிற ஆட்டம்ஸ் கூடலாம் வந்து கனெக்ஷன்ஸை வச்சுக்கும். ஓகேங்களா? அது டோட்டலாக 8. ஹென்ஸ் த ஷேர் ஆஃப் 1 யூனிட் செல். அப்போ ஒரு செல்லுக்கு என்ன வரும்? டோட்டலாக 8 இருக்குது, அப்போ 1 தானே ஷேர் பண்ண போகுது. ஸோ 1/8 ஆஃப் த கார்னர் ஆட்டம்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை கார்னர் ஆட்டம் இருக்குது? மொத்தம் 8 கார்னர் ஆட்டம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் கார்னர் ஆட்டம்ஸ், இதோடைய கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா கார்னர் ஆட்டம்ஸும் எப்படி கனெக்ஷன் வச்சுக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 1/8, ஒன்றுக்கு பார்த்தோம்னா 1/8. டோட்டல் எத்தனை கார்னர் ஆட்டம்ஸ்? 8. ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 8 8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டம் மட்டும்தான் இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனால் சென்டரில் இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து கான்ட்ரிபியூட் ஆகாது, அது தனியாக இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஸோ தெர் இஸ் 1 ஆட்டம் அட் த பாடி சென்டர் ஆஃப் ஈச் யூனிட் செல். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இப்போ டோட்டல் பண்ண போகிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்ஷன் வச்சுக்குது. ஸோ நம்மளுக்கு அதுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வந்தது. இங்கே சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது, அதுவும் 1 வந்தது. ஸோ 1 + 1 2. ஸோ இதுதான் கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது? 2ன்னு வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 யூனிட் செல். ஸோ 8 கார்னர்லேயும் ஒவ்வொரு ஆட்டமும் ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது 1. ஸோ 1 + 1 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 யூனிட் செல் ஈக்குவல் டு 2 ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர். அதாவது ஏதாவது ஒரு கார்னர் ஆட்டம் எடுத்துப்போம், அது மற்ற ஆட்டம்ஸ் கூடயும் லிங்க் வச்சுருக்கோம். அதாவது நியரஸ்ட் நெய்பர்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே எடுத்துக்க போகிறது பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது இல்லையா, அது மற்ற செல்லு கூட மற்ற ஆட்டம்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கும். அதுதான் நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்ல போகிறோம். கார்னர் ஆட்டம்ஸ் டு நாட் டச் ஈச் அதர். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரியும். இப்போது இது ஒரு கார்னர் ஆட்டம், இது ஒரு கார்னர் ஆட்டம், எங்கேயாவது டச் ஆகிருக்கா பாருங்கள்? ஆகாது. ஸோ எந்த ஒரு கார்னர் ஆட்டமும் டச் ஆகிருக்காது. ஆனால் இந்த சென்டரில் இருக்கிற ஆட்டம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே இந்த கார்னர் ஆட்டம்ஸ் கூட டச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம், அதோட மதிப்பு. பட் ஆல் த 8 கார்னர் ஆட்டம் டச் த பாடி சென்டர் ஆட்டம் அலாங் த பாடி டயக்னல். ஓகேங்களா? ஸோ எல்லாமே அது கூட கனெக்ட் ஆகிருக்கும். Thus for the body center atom X, இதுதான் நான் Xன்னு வச்சுக்க போகிறேன். இந்த சென்டர் ஆட்டம் தான் X. ஓகேங்களா? There are 8 nearest neighbors.
இதை சுற்றி பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 ஸோ 8 நியரஸ்ட் நெய்பர் 8 கார்னர் ஆட்டம் இருக்குது. அப்போது இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன கோஆர்டினேஷன் நம்பர் 8. the coordination number of body centered cubic is 8. ஸோ கோஆர்டினேஷன் நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து முக்கியமான பார்ட் அட்டாமிக் ரேடியஸ். இப்போது இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னா முதல்ல அதுக்கு உங்களுக்கு மீனிங் புரியணும். சரி, இந்த ஒரிஜினல் பிக்சரை பாருங்கள். இப்போ ஒரிஜினல் பிக்சர் பார்க்கணும், நான் சொல்கிறத மட்டும் பார்க்கணும், ஓகேங்களா? அதாவது இது இது இது. ஸோ இந்த டயக்னலில் வரதை மட்டும் எடுத்துக்க போகிறேன் நான். இந்த ஆட்டம் கொஞ்சமாக இருக்குது, இது மொத்தமாக உள்ளகிற சென்டர் ஆட்டம், அப்புறம் அந்த பக்கமாக இப்படி போகும்போது இப்படி தானே பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த ஏதாவது ஒரு டயக்னல் எடுத்துக்கணும். ஒன்று இப்படி எடுத்துக்கலாம், இல்லை இப்படி எடுத்துக்கலாம், இல்லை இப்படி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டயக்னல் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் எடுத்துக்க போகிறேன். இது 3 எடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா அட்டாமிக் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டயக்ராம் புரியுதா பாருங்கள். இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, அது கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த இடத்துல. அதேமாரி மேலே ஒரு ஆட்டம் இருக்கும், அதுவும் கொஞ்சமாக தான் இருக்கும். சென்டரில் மட்டும் ஃபுல்லாக இருக்கும் ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம்னுடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர், இந்த ஆட்டம்னுடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர். ஆனால் சென்டரில் பெரிய ஆட்டம் ஃபுல்லாகவே இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு 2 ஆர் இருக்கும். அப்போது ஆர் ப்ளஸ் ஆர் 2R, ஓகேங்களா? இப்போ டயக்னலில் டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறேன். ஏலேருந்து ஜி வரைக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இது 6, இது டோட்டலாக 2R, இது ஒரு 6. இப்போ டோட்டலாக எத்தனை ஆர் வரும்? 4R வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா, ஓகேங்களா? ஸோ இதுதான் டயக்ராம். அதேமாரி இந்த யூனிட் செல்லுக்கு அதோட சைடு வேல்யூ ஏ, இது ஏ டிஸ்டன்ஸ், இதுவும் ஏ டிஸ்டன்ஸ், இதுவும் ஏ டிஸ்டன்ஸ். ஸோ எல்லாமே ஏ க்யூப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. எல்லாமே சேமாக இருக்கும் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். the side of the unit cell. ஸோ யூனிட் செல்லோட சைடில் என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் சைடு ஏபி. சைடு என்ன இருக்குது? ஏ. பிசி சைடு என்ன இருக்குது? ஏ. சிஜிக்கும் சைடு ஏ. ஸோ ஒரு யூனிட் செல்லுடைய சைடு வேல்யூ என்ன இருக்குது? ஏ. கன்சிடர் த ஆட்டம்ஸ் அட் ஏஜி அண்ட் அட் த சென்டர் ஆஃப் த யூனிட் செல் ஓ. கவனிங்க, இதுதான் ஓ, இது ஒரு ஆட்டம், அப்புறம் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது ஏஜி. இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கார்னர் ஆட்டம்ஸ் ஏ அண்ட் ஜி ஆர் நியரஸ்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ் டு த பாடி சென்டர் ஆட்டம் ஓ. இதென்ன பாடி சென்டர் ஆட்டம் ஓ, இதுக்கு யார் நியரஸ்ட் நெய்பர்? ஜியும் ஏவும். அதான் அந்த லைனோட மீனிங். These atoms lie in a straight line along the body diagonal AG of the cube. இங்கே பாருங்கள், இதுதான் கியூப். இந்த கியூப்பில் ஏஜி லைனில் தானே இந்த 3 ஆட்டம்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் ஆட்டம், சென்டர் ஆட்டம், தேர்ட் ஆட்டம், ஓகேங்களா? இதுமாரி 3 ஆட்டம்ஸ் இருக்குங்களா ஆர்டர் லைனாக, அதுதான் அந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எதனுடைய டிஸ்டன்ஸு? ஏஜினுடைய டிஸ்டன்ஸ். ஸோ ஏஜினுடைய டிஸ்டன்ஸ் ஏஜி ஈக்குவல் டு என்ன இருக்குது டிஸ்டன்ஸு? ஃபஸ்ட் ஆட்டம்க்கு ரேடியஸ் வந்து 6, ரெண்டாவது ஆட்டம்க்கு ரேடியஸ்க்கு 2R, மூணாவது ஆட்டம்க்கு ரேடியஸ் வந்து R. therefore AG equal to R plus 2R plus R 4R. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் AG ஸ்கொயர் ஈக்குவல் டு 4R ஹோல் ஸ்கொயர். எப்பவுமே இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டு எழுதுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆருக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுருங்க, அந்த தப்பு பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், ஏசிபி, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ஓகேங்களா? இதை தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். Consider a right-angled triangle. Consider a right-angled triangle. ட்ரையாங்கிள் பேர் நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஏபிசி, அதுதான் எடுத்துக்கிறோம். இதில் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு
ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏபியும் பிசியும் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் டயக்ராமில். ஏபி டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? ஸ்மால் ஏ இருக்குது. பிசி டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? ஸ்மால் ஏ இருக்குது. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? சப்ஸ்டிட் பண்ண வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஆட் பண்ணுங்கன்னா வரும் 2a ஸ்கொயர்னு வருங்களா? ஸோ இங்கே எழுதிப்போம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர். இங்கே ஏபிக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஏ இருக்குது, இங்கே ஸ்கொயர் தான் இங்கே ஸ்கொயர் போட்டேன். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏசி ஸ்கொயர்னுடைய வேல்யூ. இது செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்கள் டயக்ராமில். இந்த ட்ரையாங்கிள் AGCA, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் AGC, இந்த ட்ரையாங்கிள் தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். இதில் ஹைபாட்னியூஸ் எது? ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த எடுத்துக்கலாமா? இப்போ ஏஜிசி ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறோம். கன்சிடர் a triangle AGC. இதில் நம்ம என்ன எழுத போகிறோம்? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் AG ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் GC ஸ்கொயர். ஓகேங்களா? AG ஸ்கொயர் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா டயக்ராமில்? இதுதான் ஏஜி. ஏஜி தான் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோமே ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். இதை கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள். ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4r த ஹோல் ஸ்கொயர். அதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜி ஸ்கொயருக்குனா சப்ஸ்டிட் பண்ணோம் 4r த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2a ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இங்கே எழுதிப்போம் 2a ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஜிசி ஸ்கொயர். டயக்ராமில் ஜிசி ஸ்கொயர் பார்க்கலாமா? டயக்ராமில் ஜிசி வேல்யூனா இருக்குது பாருங்கள். ஜிசியோட வேல்யூ ஏன்னு இருக்குது. ஸோ ஜிசிக்கு நம்ம ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஜிசிக்கு வந்து ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே ஸ்கொயருக்குனால இங்கே ஸ்கொயர். 4r த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும் 3a ஸ்கொயர்னு வரும். எனக்கு இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த r வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். 4 ஸ்கொயர் பண்ணால் வரும் 4 ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். ஆர் ஸ்கொயரை அப்படியே வச்சுப்போம் 3a ஸ்கொயர். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுப்போம் 3a ஸ்கொயர் பை இந்த 4 ஸ்கொயரை கீழே கொண்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் அனுப்பிச்சிடுறேன். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஆகிடும் ரூட் ஆகிடும் 3a ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர். ஆர் இஸ் ஈக்குவல் டு 3க்கு ரூட் எடுத்தானே வரும் √3. ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ ஆகிடும். 4 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ரூட்டும் ஸ்கொயர், அந்த ரூட்டு ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வருங்க 4 வரும். அப்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன வருது? ஒரு பிசிசி ஸ்ட்ரக்சருக்கு √3a/4. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் ஃபேக்டர். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தானே கண்டுபிடிச்சோம். ஸோ சென்டரில் ஒரு ஆட்டம், ஓகேங்களா, கான்ட்ரிபியூஷனில் மற்ற 8 கார்னர்லையும் சேர்த்து ஒரு ஆட்டம். ஓகேங்களா? அதை 1 + 1 2ன்னு கண்டுபிடிச்சோம். வால்யூம் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல். டோட்டலாக 2 ஆட்டம்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ 2 இன்ட்டு வால்யூம். ஆட்டம் எப்படி இருக்குது? ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அதோட வால்யூம் எப்படி எழுதலாம்? 4/3 πr3. இதுதான் ஃபார்முலா. அதான் வால்யூம் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல். இதை நம்ம ஸ்மால் வின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் √3a/4ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஒரு யூனிட் செல் எப்படி இருக்குது? கியூப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் என்ன ஃபார்முலா? a³. ஸோ அந்த இடத்துல கேபிட்டல் விக்கு a³ எழுதிப்போம். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பேக்கிங் ஃபேக்டர். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பேக்கிங் ஃபேக்டர். Packing factor equal to small v by capital V.
ஸ்மால் v என்னது வால்யூம் ஆஃப் 2 atoms in the unit cell எவ்வளவு இருக்கு 2 into 4 pi by 3 4 pi r cube by 3 ஓகேங்களா 2 into 4 by 3 pi r cube இதுதான் வேல்யூ by கேபிட்டல் V எவ்வளோ இருக்குது வால்யூம் ஆஃப் கியூப் அதை யூனிட் செல் a cube அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் a cube இப்போ அடுத்து உடனே நம்ம என்ன பண்ணோம்னா 2 into 4 by 3 into pi into r r என்னது அட்டாமிக் ரேடியஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் √3a by 4னு கண்டுபிடிச்சோம் இங்கே கியூப் இருக்கிறதுனால இங்கே பவரில் கியூப் போட்டுங்க by a cube ஓகேங்களா இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம் 2 into 4 by 3 into pi into √3 கியூப் பண்ணுறோம் அப்போனா வரும் √3 into √3 into √3 ஏவை கியூப் பண்ணோம்னா வரும் a கியூப்னு வரும் கரெக்டுங்களா நெக்ஸ்ட்டு கீழே 4 இருக்குது 4 கியூப் பண்ணால் வரும் 4 கியூப்னு வரும் ஸோ அதை 4 into 4 into 4னு எழுதிப்போம் டினாமினேட்டர் என்ன இருக்குது ஹோல் டிவைடட் பை a கியூப் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கேன்சல் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் a கியூபும் கேன்சல் ஓகேங்களா அடுத்து ஒரு 3 கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 2 √3 கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து 2 1s are 2 2 2s are 4னு இப்படி கேன்சல் பண்ணிடலாம் இப்போ பேலன்ஸ் என்ன வருது ஒரு பை இருக்குது ஒரு √3 இருக்குது 4 2s are 8 இருக்குது ஸோ pi √3 by 8 pi √3 by 8 pi √3 by 8 பைனோட வேல்யூ 3.14 into √3 by 8 இதை கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பேக்கிங் ஃபேக்டர் கிடச்சிரும் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு √3 ஓட வேல்யூ என்னென்னு பார்த்துடலாம் 1.732 ஸோ 3.14 into √3 ஓட வேல்யூ 1.732 by 8 3.14 into 1.732 ஓட ஆன்சர் வந்து 5.43848னு வருது இது 8ஆல் டிவைட் பண்ணோம் டிவைடட் பை 8 0.67981 வருது ஓகேங்களா இதை நம்ம என்னென்னு பண்ணலான்னா ரவுண்ட் பண்ணி ஒரு 0.68னு எடுத்துப்போம் ஓகேங்களா 0.68னு எடுத்துப்போம் இப்போ இதை நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் பேக்கிங் ஃபேக்டர் பர்சன்டேஜ் வந்து பர்சன்டேஜ் என்னது கண்டுபிடிச்ச வேல்யூ இன்ட்டு 100 பண்ணோம் 0.68 into 100 68% ஓகேங்களா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் தரலாம் இங்கே இருக்கிற இந்த பிசிசி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அந்த வால்யூம் ஆஃப் யூனிட் செல்லில் 68% வந்து ஆட்டம்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு மிச்சம் இருக்கிற எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு 32% வந்து எம்டியாக இருக்குது ஓகேங்களா இந்த வால்யூம் ஆஃப் யூனிட் செல் in BCC 68% occupied by atoms. So atoms வந்து 68% அந்த ஆக்குபை பண்ணியிருக்கு அந்த ஸ்பேஸ் பேலன்ஸ் எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் 32% occupied by empty space அவ்வளோ பேக்கிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு ரொம்ப சிம்பிள் தானே இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம்
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.